அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சார், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேவா சார் வணக்கம், பாவஜய் சார் வணக்கம், தினேஷ் மாஸ்டர், சீனு ராமசாமி, சவுந்தர் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்தது அதில். மீட்டிங் போகும்போது எனக்கும் வேர்த்து. ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நான் எல்லாம் ஓகே, இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன சின்ன வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ் இல்லைனா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் he was very clear. அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்ட் ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அஜெண்டாவில் ரொம்ப கிளியராக இருக்கார். இப்போ அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும் ஏது என்னென்னு. அண்ட் த வே they want to project this, அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம், பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல, பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோப்ட் இன் பை தெம். ஓகே, அண்ட் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னி வந்து ஒரு சிறப்பான தொடக்கமாக உங்களுடைய வாழ்க்கையிலுமே அமையட்டும். மீண்டும் ஒரு பலத்த கைத்தில் கொடுத்துடலாம் நம்முடைய சார்க்காக. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த பிக் பிக்சர் லான்ச்சோட ஃபங்க்ஷனில் இருக்கிறது. ஸோ உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். அப்புறம் ஆஃப்டர் பிச்சிட்டான் இப்போ பிக் பிக்சர், இதுக்கு முன்னாடி பிச்சிட்டான் பண்ணோம், அதுவும் வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இருந்தது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இப்போ பிக் பிக்சர் வந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ஆர்ஏவி வந்து அந்த பேர் பிக் பிக்சர் சொல்லும் போதே இட் சவுண்டட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரியே வியூவர்ஸ்க்கும் இதில் ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட் இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஆர்ஏவி இஸ் அ கேப்டன். ஸோ அவரோட என்டையர் டீம் அண்ட் க்ரூ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அத்தனை பேருக்கும், இங்கே தேவா சார் வந்திருக்காரு, அப்புறம் பரத், அண்ட் இதே மாதிரி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அண்ட் இந்த பேன் இண்டியா ஹோஸ்ட் எல்லாரும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிராண்ட் சக்ஸஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கேமன் சார்பாக எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்குறது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தேவா சார் இருக்காரு, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, தமன்னா சவுந்தரராஜா என்னுடைய அன்பு தங்கை. 2வது வந்து பரத். பரத் ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 23 வயசு பையன், அப்போ அவர் என்கிட்ட கதை கேட்டு அந்த கதையில் நடிக்கிறேன்னு சம்மதிச்சனால தான் நான் இயக்குனராகவே ஆனேன் உடனே. ஸோ அப்படி ஒரு பரத் வந்து இந்த இதை வந்து ஹாஸ்ட் பண்ணுற போது
அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம் இங்கே வர்றதுக்கு. அப்புறம் நீங்கள் பேசும்போது தான் எனக்கு இதை பற்றிய முழு விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க எனக்கு. இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்குது. திறமையானவர்கள் ஒரு இயக்குனரோட கண்களில் படுறதுக்கு, ஒரு தயாரிப்பாளரோட கண்களில் படுறதுக்கு, அல்லது வாய்ப்பை பெறுவதற்கு, சினிமாவுக்குள்ளே நுழைகிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு ஃபார்ம் இருந்திருக்கு. இப்போ நான் என்னுடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நடக்கும். அதில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எழுத்து போட்டி, நாடகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இப்படி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரும்போது அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் அதை இங்கே கொண்டு வந்த பிறகு அதை காட்டினா நமக்கு வாய்ப்பு போயிடும்னு தெரிஞ்சனால யார்ட்டையுமே நான் காட்டவே இல்லை. அதை ஓ நீ தமிழ்லாம் பேசுவியா, நீ வெளில போ. அதுக்கப்புறம் நான் அதை யார்ட்டையுமே காட்டலை. ஸோ ஏதாவது ஒன்று நமக்கு தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு காலமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு. இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனையே எதுனா ஒரு குழந்தை கையில் கொடுத்த ஃபோனை எப்படி வாங்குறதுங்கிறது தான். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வாங்கவே முடியாது. ஸோ அப்போ படிக்கிற எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. நாங்களாம் படித்து அதுக்கப்புறம் பார்த்தோம். நான் கடல் பார்க்குறதுக்கே 14 வயசு ஆயிடுச்சு. முதல் முறையில் நான் கடல் அப்படின்னு பார்த்தது வந்து பாரதிராஜா அவர்கள் திரைப்படங்களில் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்குறதுக்கு 14 வயசு ஆச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. ஸோ அவங்கள ஆச்சரியப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா எல்லா ஆச்சரியங்களும் 10 வயசுக்குள்ளேயே தீர்ந்து போடுற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை, நடிப்பு, அப்படி எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து கொண்டு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக அவர்களை பிரபலப்படுத்தி அதில் யார் சிறப்பாக அதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக அவங்க வந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு தர்றேன்னு அவங்க சொன்ன அந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் எல்லா பெரிய நட்சத்திரங்களுமே ஒரு சின்ன படத்துலேருந்து வந்தவங்க தான், ஒரு சிறிய படத்தில் ஒரு வாய்ப்புலேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்போ புதுமுகங்களுக்கு, அறிமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்கிற இந்த பிளாட்ஃபார்ம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக உழைக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சி வந்தது என்னென்னா, பொதுவாகவே இந்த ரியாலிட்டி ஷோஸில் வந்து எனக்கு வந்து சில அதிருப்திகள் உண்டு. கடந்த கால அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது, எப்பயாவது உட்காந்து பார்க்கும்போது அதில் எனக்கு சில அதிருப்திகள்லாம் உண்டு. பிறருடைய கவனத்தை பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு போக்கு இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இதில் கலந்து கொள்கிறவங்க இந்த உலகம் நம்மளை பார்க்குது அப்படிங்கிற கவனத்தோட அவங்க வழியாக இன்னும் நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உண்மையான ஆற்றல், திறமையை அவங்க வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நாள் ஆச்சு இது போல் அற்புதமான பழைய நண்பர்கள்லாம் பார்க்கறதுக்கு. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காங்க, பரத் தம்பி வந்திருக்காரு, பா விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தினேஷ் மாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, சீனு சார் வந்திருக்காங்க, நம்ம பத்திரிகை நண்பர்கள், வீடியோ எல்லாரும் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளோ அழகாக ட்ராமா ஸ்க்ரீன் பிளேயோட சொல்லிட்டாரு. அதேதான் அவர் வந்தார். நம்ம ஆர்ஏவி சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரை வந்து ஃப்ளைட்டில் மீட் பண்ணி மியூசிக்கை பற்றி பேசுனீங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபோன் பண்ணார். அவர் வந்து ஆர்ஏவி வந்து எனக்கு சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல போறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அற்புதமா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, கரெக்டா சொல்லிட்டேன். ஏதோ சினிமாவை வந்து நிறைய பேர் வந்து
அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியா பண்ணலாமா, நிறைய 5 மொழியில எடுக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைல பண்ணணும்னு ஒரு ஆசை. பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகல. எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாஹா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் என் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்தத்தில் அவர் கூட இருந்தார் என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனாக வந்தது. உடனே விஜய் எழுதுனா நல்லா இருக்குமே, அவர் எனக்கு நல்ல இட்ஸாங்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ல இருந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விஜய் வந்தாங்க, விஜய் வந்தார். அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டையே ஓப்பனிங் 2 லைன்லேயே கொடுத்துட்டார். அதாவது ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா. அவ்வளவுதான் படம், இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அது மாதிரி அவ்வளவு அழகா கொடுத்தாரு. ஆதித்யா பாடி இருந்தாங்க. அதே மாதிரி நீங்க தானே அது, இவங்க தான் பாடினாங்க சார், மோனிஷா அவங்க தானே பாடினாங்க. அதை விட ஆரேவி அவர்களுக்கு இசை மேல எவ்வளவு பற்றுன்னு அன்னைக்கு தான் தெரியும். நானும் பாடட்டுமான்னார். அவரை வாய்ஸ் செக் பண்ணேன், அவர் பாடி காமிச்சார். ரொம்ப அற்புதமா இருந்தது அவர் வாய்ஸ். அவரையும் பாட வச்சேன். நல்லா பாடினார். மோனிஷாவும் நல்லா பாடினாங்க. ஆதித்யா நல்லா பாடினார். அதுல ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்ன்ல ஒருத்தர் ரேப் ஸ்டைல பாடுவாரு, அதுக்கப்புறம் நான் லோக்கல்ல பாடுவேன். அதே ரேப் ஸ்டைல வெஸ்டர்ன்ல கானா மாதிரி பாடிட்டேன். அது அந்த லோக்கல்ல நீங்க கேட்டா தெரியும். அது போல இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இன்னைக்கு மீட் பண்றதுக்கு. நிறைய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இங்கே நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சவுந்தர் அவர்கள் தான் எனக்கு கால் பண்ணாரு. ஒரு 5 days பேக் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட ஐடியா சொன்னாங்க. அண்ட் ஹி டோல்ட் ஹிஸ் வைஃப் வில் டாக் டு மீ அபவுட் இட், தமன்னா. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ஆப்வியஸ்லி இது வந்து மக்களே வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை த பீப்புள். ஸோ அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இந்த டேக்லைன் நான் பார்த்தேன், அதில் வந்து கனவுகள் மெய்ப்பட வேண்டும் படம் அப்படின்னு போட்டிருந்தது ப்ராக்கெட்டில். ஸோ அதுவே லைக் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ கனவுகள் இருக்கும், சினிமாவில் ஜெயிக்கணும், வாய்ப்புகள் வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக அமையறதில்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே லைக் hats off to the whole team, like RAV sir, everyone like who's behind this, and mainly Bharat. When he's hosting this, I've done 3 movies with Bharat, and na enna notice pannana, he's extremely hard working and he's very very professional. Like அது எப்படின்னா அவ்வளோ பேஷன் இருக்கும் அந்த ஒரு சீன்ல வந்து அந்த சீன் கரெக்டாக வர வரைக்கும். he doesn't bother about the takes. நான் சம்டைம்ஸ் பயப்படும், ஐயோ one more take. he's like no don't worry about the takes, just make sure that you're comfortable. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள், எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி, அட் த சேம் டைம் வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஸோ எனக்கு வந்து ஐம் வெரி வெரி ஹாப்பி. அந்த ஹோல் கான்செப்ட் எவ்ரிதிங் இஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் நானே ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது ஐம் கோயிங் டு வாட்ச் ஆல் த எபிசோட்ஸ். நான் வெயிட் பண்ண போகிறேன், ஹூ இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஹீரோ, ஃபைனல் ஹீரோயின், த ஹோல் பிக்சர். ஸோ ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். So I'm sure it's going to be interesting. So all the very best to the whole team. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நிறையா ஹீரோயின்ஸ் வந்து என்ன மாதிரி லைக் ஒரு கரெக்டான வாய்ப்பு தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கரெக்டாக ஒரு தமிழ் பேசுகிற ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதில் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியவங்களுக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ ப்ராப்ளி எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஒரு டேலண்டடான யங் ஹீரோயின்ஸ்க்கு நல்ல கரெக்டான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுல நான் ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். ஸோ அந்த மேடை மிக
அழகான அலங்காரமான மேடையாக இன்று இருக்கிறது. என்னுடைய அன்புக்குரிய பெருந்தகைகள் 2 பேர். எனக்கு எப்பவுமே நிறைய இடத்துல போய் பாட்டு எழுத போனாலும் எப்பவுமே இந்த இவங்களுடைய டீமுக்கு பாட்டு எழுத போகும்போது மட்டும் ஒரு கூடுதல் சந்தோஷத்தோட எழுத போவேன். என்னுடைய அபிமானத்துக்குரிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ண சார் அண்ட் என்னுடைய தேனிசி தென்றல் தேவா சார் 2 பேருக்கு அன்பான வணக்கங்க சார். பரத் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன். எப்போ சந்திச்சாலும் நான் உங்களை ஒரு 15 வருஷத்துக்கு மேலே பார்த்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிராப்தம் தான் சினிமாவில். ஸோ இந்த பிக் பிக்சர்னுடைய கான்செப்டுடைய தயாரிப்பாளர், அதனுடைய கர்த்தா, எப்படி வேணாலும் சொல்லலாம், திரு ராஜ் நவீன் அவர்களுடைய பெரிய நன்றியும் பெரிய பாராட்டுகளும். இந்த ப்ரோக்ராம் ஒரு சாதாரண ப்ரோக்ராமாக தெரியல. இந்த நிகழ்வு, இந்த கான்செப்ட் எதுவுமே சாதாரணமாக தெரியல. யார் நம்மளை சாட்டையில் அடிக்கிறாங்களோ அந்த சாட்டைய அவங்கள்ட்டே கொடுத்து நீயே அடிச்சுக்க அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான வித்தைய இவர் எங்கிருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை இவர் எங்கிட்ட பாட்டு எழுதும் போது சொன்னார். ஸோ அப்போ அவங்க ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தாங்க. இப்படிலாம் லிரிக்ஸ் இதில் வரலாம், இப்படிலாம் இப்படிலாம் கொண்டு வரலான்னு சொல்லி. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போது எதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், நிறைய சீரியலுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், டைட்டில் சாங் எழுதியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு பாட்டு எழுதுனது இதான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு லைவ், இந்த மாதிரி ஒரு ஷோக்கு பாட்டு எழுதுறது முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எழுதும்போது இந்த மாதிரி கான்செப்டில் இப்படிலாம் வரலாம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இப்போ தேவ சாரும் ஏற்கனவே 2-3 டியூன்லாம் போட்டு ராஜநவீன் சாரும் அவங்களுடைய டீமெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டியூன் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த பாடல் எழுத ஆரம்பித்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ எப்போவுமே ஒரு உள்ள ஃப்ளோருக்குள்ளே போனோன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்லுவார், ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுவே இந்த டியூனுக்கு ஃபிட் ஆச்சு. இப்போ தேவா சார் ரொம்ப சந்தோஷமாக, சுரேஷ் சாரும் சார் எக்ஸாக்டாக இந்த லிரிக்ஸ் ரொம்ப பொருந்தது. ஸோ இந்த பாட்டினுடைய அடுத்த கான்செப்ட் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இப்போ நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸை வச்சே பாட்டை எழுத ஆரம்பித்தோம். இப்போ போக 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 என்னாச்சுன்னா, சரி இதை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இதை பாடினா எப்படி இருக்குன்னு ரேப் பண்ணாங்க. ஸோ அந்த விமர்சிக்கிறவங்களே, நீங்கள்லாம் என்ன படம் அடிக்கிறீங்க, இப்போ உங்கள் படம்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சா எப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எழுதினா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒன்று எழுதணும். சரி இப்படி ஒன்று எழுதிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, சரி ப்ளூ சட்டை மாறன் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ப்ளூ சட்டை மாறனை எதிர்த்து ஒரு பாட்டு ஒன்று ஒரு ப்ராப் பண்ணிட்டோம். நான் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்ன ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். அவருக்கும் நமக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு அடையாளமாக சொல்கிறேன். ஒரு விமர்சகத்துக்கு அவர் ப்ளூ சட்டைன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அவரே ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு லிரிக்ஸ் சரியாக உங்களுக்கு புரியல, நிறையா ஆடியோ இங்கே சரியாக வரல, நீங்கள் தனியாக பாட்டு கேட்டால் தெரியும். ஸோ ப்ளூ சட்டையை கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளை பற்றி கூட பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த டீமுக்கு அவருக்கு அவரே பாடினா எப்படி இருக்குன்னு ஒரு 10 லைன் எழுதி அவரே தரப்புல நியாயமெல்லாம் சொல்லி, எப்பா நான் 100 ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்து வரேன், நீ என்ன வேணா படம் எடுத்து வைப்பியா, எத்த படத்தை எடுக்கிறேன், ஆனால் காசை நானா கொடுக்குறேன் அப்படிங்கலாம் சொல்ற மாதிரி அவரே சொன்ன மாதிரி சில வரிகள்லாம் போட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகா உருவாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. அதுக்கு உயிராக்கம் செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார முதலீடு செஞ்சு இந்த தயாரிச்சிருக்காரு ராஜ் நவீன். மட்டும்லாம் இந்த படம் இந்த படம் மாதிரி தான் இது. நான் ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் உருவாகுது. ஸோ அதுலேயும் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கேமியோ ரோல் பண்ண போறாரா இல்லை எவரே ஹீரோவா பண்ண போறாருன்னு தெரியல. அந்த லெவலில் அவர் இப்போவே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அங்கங்க. ஸோ கண்டிப்பாக அவர் ரோல் பண்ணுவாருங்கிறது இந்த 2 ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உறுதியாச்சு. ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு பாடலை எனக்கு கொடுத்த ராஜ் நவீன் சார் மற்றும் அவங்க டீம் அண்ட் சுரேஷ் சாருக்கு ரொம்ப என்னோட மனப்பூர்வமான நன்றி. அவர் எல்லா படைப்புகளிலும் என்னுடைய பெயரை அவர் எழுதுவார். ஃபர்ஸ்ட் சுரேஷ் கிருஷ்ணா எழுதுவார், அதுக்கு அடுத்து தேவா சார் எழுதுவார், 3வது என்னுடைய பெயர் அவர் கண்டிப்பாக அவருடைய அரிசியில் என்னுடைய பெயரும் இருக்கும். ஸோ தேவா சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களோட நிறைய பயணம் செஞ்சுருக்கேன், நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட பாட்டு எழுதும்போது மட்டும் நான் ஆரம்பத்திலேருந்து எழுதும்போதும் எனக்கு ஏற்படுற ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கம்போசிங்கை முடிச்சுட்டு அது உங்கள் ஹார்மோனியம் மட்டும் சார், அது இந்த அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி தான். அதை தொட்டவனே டியூன் வந்துடுது. ரொம்ப நேரம் நீங்கள் 3 மாதம்லாம் காத்து கேட்கறது இல்லை, ஃபாரின் போகிறதில்ல, க்ரூஸ் கப்பல் ஏறுறதில்ல. ஆனால் நீங்கள் தொட்டினாலே அது டியூனாக வந்துடுது. அது பெரிய ஒரு மேஜிக். அதையெல்லாம் தாண்டி டியூனை முடிச்சு அப்படியே சந்தோஷமாக நீங்கள் ஒரு ஆனந்த காஃபி குடிப்பீங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஆனந்த காஃபியோட இந்த பாடல் எழுதின பெரிய வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த எல்லா டீம்ல இருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே நான் எல்லா டைமும் சொல்லுவேன்,
நான் நிற்கிறதுக்கு காரணமே என்னோட ப்ரொமோட்டர்ஸ், என்னோட இன்வெஸ்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குறிப்பாக the person who I'm missing right now, Mr. Rameshன்னு சொல்லி and Mr. Charles, இவங்க ரெண்டு பேருமே வந்து integral part of our company which is called Gammon Sports and Entertainment Company. இந்த company வந்து apart from doing logistics, we entered into a different segment which is entertainment and sports. So அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் we want to do something which has never been attempted before. அதுக்காக தான் இந்த புதிய முயற்சி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து Pitch It On அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் விஜய் டிவியில். Pitch It On ப்ரோக்ராம் வந்து வாஸ் ஹோஸ்டட் பை மிஸ்டர் பார்த்திபன். அவரும் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த ப்ரோக்ராமும் வந்து இட் வாஸ் அபவுட் கெட்டிங் கிட்ஸ் ஃப்ரம் தி கிராஸ் ரூட்ஸ் ஆஃப் இந்தியா கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க இன்னோவேஷன்ஸ் வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருந்தோம் விஜய் டிவியில் லாஸ்ட் இயரில். இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ். அதில் மானிட்ரி சக்ஸஸ்ன்னு சொல்கிறதோட அதுலேருந்து வந்த சக்ஸஸ் என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராமில் வந்து பங்கு பெற்ற வந்து ஒரு 10 பசங்களுக்கு, ஐம் டாக்கிங் அபவுட் கிராஸ் ரூட்ஸ் கூட கிடையாது, அதுக்கும் கீழே இருக்கிற பசங்க, அவங்க அப்பாலாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து தினக்கூலியாக இருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் அவங்க ஏஜுக்கு 50,000 ருபீஸ் சேலரி வாங்குற மாதிரி அவங்களோட இனோவேஷன் வந்து அவங்க நாங்கள் கொண்டு போயிருக்கு. ஸோ அதை வந்து we were able to showcase to the world. அவங்களாம் அப்படியே இருந்து யாருன்னு தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்க இனோவேஷனை வந்து வேர்ல்டுக்கு காட்டி, அந்த இனோவேஷனை வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து அவங்க கூடயே சேர்த்து அவங்களே ஒரு CEO உள்ள கம்பெனியில் எடுத்துகிட்டு இன்றைக்கி 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, which is a great thing. I think அந்த விஷயங்களுக்கு எவ்வளோ கைத்தட்டு, அதெல்லாம் வந்து அது ஈடே ஆகாது, அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட், ஐ வாண்டட் டு டூ சம்திங் likewise. அது மாதிரி பண்ணும்போது the other thought was, நம்ம வந்து why not do something for the not do something for the industry, but why don't we change, அந்த வார்த்தை கூட பெருசு தான், but why don't we do something innovative about this industry நினைக்கும் போது தான் வந்து I thought இது ஒரு வைல்டு பிளான் தான், வைல்டு கெஸ் தான் இது. I was just looking at a lot of reviews எல்லாம் நடக்கும்போது நிறைய பார்த்து, நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. இந்த அதில் என்ன ஆகிடுதுன்னா, வாட் ஐ பர்சனலி தாட் இஸ், ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி இல்லாமல், ஆர் இந்த ரிவ்யூவர் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு, இல்லைனா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பேசுகிறவங்களத மட்டும் கேட்டுட்டு people take a decision. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கே வந்து I have friends who decide whether to go to that movie or not after seeing ஒரு ரிவ்யூரோட ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ தென் ஐ தாட், இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் மூவி மேக்கிங் ஆர் வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் வாட் கோஸ் இன்சைட் மூவி மேக், மூவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டாயில், அதுக்கு பின்னாடி இருக்கிற டர்மாயில் எல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கீங்க, யூ ஆல் நோ ஹவு டு, அது ஒரு 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 கதையாக சொல்லி அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே இட்ஸ் பிகம் ஒரு 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 டிக்கேடே போயிடுது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது வாட் ஐ தாட் இஸ், when the people coming out of the theater, and நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இல்லைனா அந்த ஹீரோவோட இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சரியில்லை, டைரக்டரோட இந்த டச்சு சரியில்லை. அதனால் நான் என்ன சொன்னேன், இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே வாங்க, யார் யார் பேசுகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே வாங்க, I will have the platform ready for you. My company will keep a platform ready for you. நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க, அந்த டேலண்ட்டை நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது, இந்தியா ஜட்ஜ் பண்ணும். இந்தியா வில் ஜட்ஜ் யோர் டேலண்ட் அண்ட் இந்தியா வில் டிசைட் வெதர் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டானு இந்தியா டிசைட் பண்ணும். உங்களுக்கு ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா திஸ் இஸ் கோயிங் டு டேக் அ லாங் டைம், பட் லெட் மீ ஜஸ்ட் கர்டைல் பண்ணி நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போது ஹவ் யூ பிளான் இஸ், தமிழ்நாட்டில் வந்து ஆடிஷன்ஸ் வில் பி ஓப்பன் ஃபார் ஆக்டிங்லேருந்து, டைரக்ஷன்லேருந்து, மியூசிக்லேருந்து, ஆல் தி 8 வெர்டிகல்ஸ் ஆஃப் அ மூவி, இது எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும் அக்ராஸ் தமிழ்நாடு. நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் பற்றி பேசுகிறேன். அக்ராஸ் தமிழ்நாடு ஓப்பன் அப் ஆகிடும். whoever is interested in acting, whoever wants to write, whoever wants to sing, என்ன வேணால் பண்ணுங்கள். இந்த 8 கேட்டகரிக்குள்ளே உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து எப்படி ரீல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரீல் பண்ணி உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி அதை வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதில் வந்து we will have a good panel of judges who will decide. ரொம்ப மோசமாக எடுக்க முடியாது, ரொம்ப
ரொம்ப சூப்பராக பண்ண வரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவல் டேலண்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வில் பி புட் ஆன் தி எங்கள் ஓடிடி சேனல் ப்ளஸ் ஆல் தி அதர் இன்ஸ்டா சேனல்ஸ் ஆன் ஆல் சோஷியல் மீடியா. அதை வந்து இந்தியா தமிழ்நாடு வில் சூஸ். ஹீரோ ஃபேஸுக்கு லெட்டஸே ஒரு 1000 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1000 பேரில் 500 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அந்த 500 பேரை வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி அவங்களில் 15 பேரை நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஈச் வெர்டிக்கலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஹைதராபாத்தில் நடக்கும், இட் ஆல்சோ ஹேப்பன் அண்ட் மும்பை. இது எல்லாம் 5 ஸ்டேட்ல 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இட் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வரும்போது ஃபைனல் டே ஸ்டேஜ் இங்கே கலைவாணர் அரங்கத்தில் வி கோனா ஹேவ் தி ஃபைனல் ஷோ. அந்த ஃபைனல் ஷோவில் வி ஆர் ட்ரைங் டு இன்வைட் மிஸ்டர் அனுபம் கேர் அண்ட் மிஸ் ரேகாஜி. ஸோ அவங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தமிழ்நாட்டிலேருந்து 15 பேர் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்க்கு ஸ்டேஜில் நிற்பாங்க. ஹிந்திலேருந்து 15 பேர் இருப்பாங்க. எல்லாம் அக்ராஸ் இந்தியா சூஸ் பண்ணவங்க வில் பி தேர் ஆன் ஸ்டேஜ். ஸோ அன்னைக்கு உள்ள ஹோஸ்ட் என்ன சொல்லுவார், that's a full day program. அன்னைக்கு அந்த ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, டேக் யுவர் ஃபோன்ஸ், கோ டு யுவர் சோஷியல் மீடியா அண்ட் நவ் vote who needs to be the hero. 2 படம், ஒரு படம் தான் எடுக்க போகிறோம். அவ்வளோ பெரிய வச்சு ஒரு படம் எடுக்க போகிறோம். இந்தியா அன்னைக்கு ஓட் பண்ணோம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற படத்துக்கு யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் வில்லன், யார் காமெடியன் இந்தியா அன்னைக்கு சூஸ் பண்ணோம். ஸோ தட் சிங்கிள் டே வில் பி அ ஹிஸ்ட்ரி இன் த மேக்கிங். அன்னைக்கு லைவா இந்தியா வில் ஓட் த கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ஒன் பேன் இண்டியன் மூவி. இதுதான் இதோட பிளான். ஹவுஸ் இஸ் கோன் ஹேப்பன் இஸ் இது ஈஸி. ஆடிஷன்ஸ் மூலமா வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வராங்க. இட் கம்ஸ் டு திஸ் லெவல். இதை தாண்டி ஒரு லெவல் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கதை நாங்கள் பழைய கதை எப்பவுமே பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி நீ சொல்ற இல்லையா, கதையை இப்போ நீ கொடுன்னு சொல்லி கேட்குறோம். கதையை எப்படி நீ கொடுன்னு கேட்குறோன்னா, ஃபுல் கதையை வந்து we are not asking across India. We are only asking sequences. ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்ஷன் லைன் 20 பேஜஸ்ல 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. ஒரு சூப்பர்பான லவ் சப்ஜெக்டை வந்து ஒரு 20 லைன்ஸ்ல எழுதி கொடுங்க. I don't want the full story. I just want sequences from across India. Just imagine the number of scripts that will flow in. இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் கிடையாது. It will be just sequences or action sequences. இந்த சீக்வன்சஸ் எல்லாம் எடுத்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டார் போர்டுன்னு ஒரு ஏஐ இன்ஃபியூஸ்ட் மிஷின் ஒன்று வச்சிருக்கோம். வில் கம் பேக் டு தட், I'll show you later. அந்த போர்டில் all these sequences will be fed inside. இந்த single lines, 20 lines or 40 lines will be fed inside. இந்த மிஷின் என்ன பண்ணும்னா, it will do a quick worldwide web check across the world. இதே மாதிரி சிமிலர் லைன்ஸ் ஏதாவது படத்தில் ஏதாவது ஸ்கிரிப்டில் இருக்கான்னு அது செக் பண்ணும். செக் பண்ணிகிட்டே வரும்போது இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிகிட்டே வரும். இல்லாத யூனிக் லைனை மட்டும்தான் it will give to us. So just imagine we will be ending up with a story like, let's say ரொம்ப யூனிக்காக வந்து மும்பையில் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் இறங்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஏலியன்ஸ் வராங்க. அதை அட்டாக் பண்ணுறீங்க, அதை ஃபைட் பண்ணுறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து ராணின்னு ஒரு பொண்ணு போகுது. இது மாதிரி வியர்டா வேக்கியா, ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி, எனக்கே தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த கதை எப்படி ஃபார்ம் ஆகுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே எழுதி கொடுத்த லைன்ஸு செக் பண்ணி இதுதான் யூனிக் லைன் அது கொடுத்துடுது. AI is giving us the unique line. இதுதான் யூனிக் லைன். அந்த யூனிக் லைன்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரியா அகைன் we are showing it to India. Let's say 3 stories நான் 3 ஸ்டோரி நான் எடுக்கிறேன். ஏஐலேருந்து 3 ஸ்டோரி எடுத்து இந்தியாவுக்கு திருப்பி நான் காட்டுறேன். காட்டிட்டு இந்த 3ல் உங்களுக்கு எது இப்போ நான் படமாக எடுக்கணும்னு இந்தியாவை கேட்குறேன். இந்தியா will again vote இந்த 3 கதையில் இந்த கதையை படமாக எடுத்து கொடுன்னு சொல்லி கொடுக்குது. அந்த கதைக்கு ஸ்டேஜ் மேலே நிற்கிற இந்த ஆர்டிஸ்ட், இந்த டேலண்ட், ஆல் தீஸ் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் யார் சூட் ஆவாங்கன்னு அகைன் நான் இந்தியாவை தான் கேட்குறேன். இந்தியா அகைன் சேஸ் ஓகே, இந்த கதைக்கு இவர் ஹீரோவை போடு, இவர் வில்லனா போடுன்னு சொல்லிடுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா we start making the movie in real time. After 15 weeks of showing this whole reality thing on Hotstar, the 17th week we will start shooting this movie with all new faces, with the whole new script, with the whole new music director, stunt, எல்லாமே எல்லா வெர்டிகல்ஸ்க்குமே வந்து புதுசாக இந்தியா தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வச்சு நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கிறோம். படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குளோபலாக we are releasing this movie. It is for every one of you to see. ஏன் அப்படின்னா, படம் முடிஞ்சிட்டு வெளில வந்து பேசுறீங்களே, இதெல்லாம் ஒரு கதையா, இப்படிலாம் ஒரு நடிப்பா, இதெல்லாம் ஒரு மியூசிக்கான்னு பேசுறீங்களே, அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அது ஸ்டாப்பும் பண்ணுறதுக்கு, ப்ளஸ்
இது வரைக்கும் படம்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் பெட்டராக படம் எடுக்கிறதுக்காக தான் இது ஒரு முயற்சி. திஸ் இஸ் அ try and we've already succeeded in 50% or even 80% ன்னு சொல்லுவேன். things are always on the way, எல்லாம் போயிட்டு இருக்கு கரெக்டா. auditions will start in the next 2 weeks time across India. எல்லாருமே வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஒரு படி மேலே போயிட்டு இங்கே சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா, பெங்களூரில் வந்து கோபாலன் மால்ஸ் அண்ட் சினிமாஸ், கேரளாவில் ஒபிரான் மால், இங்கே எல்லாருமே இங்கே எல்லாமே போயிட்டு அங்கேயே ஒரு ஆடிஷன் சென்டர் இருக்கும். அந்த ஆடிஷன் சென்டரில் எல்லாம் போய் நடிச்சு காட்டி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்ம கிட்ட வரும். ஸோ இதுதான் த ஹோல் பிளான் பிஹைண்ட் பிக் பிக்சர். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் அந்த மூவியை நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் எழுதி கொடுத்த லைன், நீங்கள் எழுதி கொடுத்த அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஃபார் யூ டு சி. சுருக்கமாக சொல்ல போனால் இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறோன்னா, அந்த படம் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்க்ரீனில் அந்த பர்டிகுலர் லைனை யார் எழுதுனது, அந்த பர்டிகுலர் சீனை யார் கன்சீவ் பண்ணதுன்றது கீழே வந்து we will have the whole thing in watermark. Supposing I have written one line, I am from Chennai, இங்கே போடுறோம் RAV from Chennai ஓட லைன் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. யூ கெட் கிரெடிட் இமீடியட்லி. படம் முடிஞ்சு கிரெடிட் ஓடுது, படம் நடக்கும் போதே கிரெடிட் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட தாட்ஸ். திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிசைன்ட் எவ்ரி திங் லைக் திஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. ஏன்னா இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பரத் கிட்ட போய் சொல்ல போகும்போது அவர் கேட்ட கேள்வி, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டார். இதெல்லாம் உனக்கு நீ சொல்றது உனக்கு புரியுதான்னு என்ன கேட்டார். I was very clear in my thought. This is how it will happen. So we are here, boss. இப்போ வந்துட்டோம் இங்க, and you also done your work. So this is where we are right now, and we will go forward 100%. This is what it is. So I hope ஏதாவது டவுட் இருந்ததுன்னா press or common person, how will this happen? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கேட்கலாம். I'm ready to answer that. Or if not, we will have the question and session later. We can move on with the rest of this show. Thank you. Thanks a lot. ரொம்ப thanks. I have my whole team to introduce, but I will do that probably during the end of this show. Thank you. ஷூர் சார். சார் இன்னொரு சந்தேகம் சார். அப்புறம் வந்து நிகழ்ச்சி பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷோ புதுசான ஒரு முயற்சியில் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து ஹோஸ்டா பரத் சாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ஏன் அவரை வந்து நீங்கள் பரத் சாரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க ஹோஸ்டா? அதுக்கு தானே ஒரு காரணம் நீங்கள் சொல்லணும். பரத் வந்து ப்ராப்ளி பிகாஸ் versatile in lot of things. versatility வந்து கண்டிப்பா பரத் கிட்ட இருக்குன்னு எனக்கு நான் டெஃபினட்டா நான் நம்புறேன். because டான்ஸ்னா of course he is known for his dance and acting skills எல்லாம் வந்து எம்டன் மகன்லாம் பார்க்கும்போது it was too good. so என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே வந்து நான் when I was talking to Tamanna, my PR, I was telling him that let's go visit Bharat, and you were so gracious that you immediately accepted our of course நீங்க நிறைய டவுட்ஸ் இருந்தது, நீங்க நிறைய கேட்டீங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. பட் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம தாண்டி today we are here with Bharat as the Tamil Nadu host, and I also need to tell about all the others. Vashishta வந்து from Kannada, KGF மூவிலையும் பாகுபலிலையும் வந்தவர். அவர் இஸ் காட் a summer screen presence and very warm person and ரொம்ப இன்வைட்டிங்காக இருந்தார். very close to our hearts. And Mr. Vijay Raj, you know him from a lot of Ram Gopal Verma's movie. I am personally a fan of Vijay Raj. நான் ஹிந்தின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் தான் யோசித்தேன். ஒன்று வந்து I was thinking about Akshay Kumarலாம் is too big for us. அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக ரெண்டாவது நான் யோசிச்சது வந்து மிஸ்டர் விஜய் ராஜ், அண்ட் he was glad to accept it. அவரும் ரொம்ப கரெக்டாக அவரோட ஒர்க்கை வந்து பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சு பண்ணார். Navdeep, as you all know, he's already done a lot of Tamil movies எல்லாம் பண்ணியிருக்காரு இங்கே. அவரோட இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் மூவி தண்டோரான ஒரு படம் நேஷ்னல் அவார்ட்லாம் வின் பண்ணிச்சு. ஸோ வென் வி வெண்ட் அண்ட் met him, அவரும் இதே மாதிரி பரத் மாதிரியே வந்து ஃபுல்லாத்தையும் கேட்டுட்டு தென் இவரும் ரொம்ப versatile வந்து he can dance, he can sing also. ஸோ அதனால தான் வந்து we zeroed in on with Navdeep. And Indrajit, as you all know, current crop of antagonist, protagonist எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. In fact, right now he is doing a villain's role in an Anurag Kashyap's movie.
அவரும் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளை வெல்கம் பண்ணி எல்லாம் பேசினார். இதில் ஒரு எக்ஸப்ட் விஜயராஜ் எல்லாருமே வந்து வெரி வெரி ஃப்ளூயண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் பரத்தை விட்டுட்டு all the rest of the three are very fluent in Tamil, and they welcomed me very warmly, and immediately after understanding what this program is, they came on board like superbly. So that's about all these people. Okay. Thank you, sir. Thank you.